ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் தரப்பில் இருந்து, அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ். அது வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு நார்மல் டிவியை ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றுறதுக்கான ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி தான் சொல்ல முடியும். அதில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி அது ஒரு டிடிஹெச் தான், ஆனால் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதில் எல்லாமே தந்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த ஏர்டெல் பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதே மாதிரி மேலே வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி தான் வீடியோ வந்து இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ். இதுக்கு மேலே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4K கூகுள் அசிஸ்டன்ட் பவர்டு பை ஆண்ட்ராய்டு டிவி. ஓகேவா, அதாவது உங்கள் டிவி வந்து 4K சப்போர்ட் ஆச்சுன்னா இதில் வந்து நீங்கள் 4K வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பில்டின் கூகுள் அசிஸ்டன்ட் தந்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, G5 கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து லோட் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் தந்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கு, உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து இதில் அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 5000 அப்ளிகேஷன் பக்கமாக இதில் வந்து லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 4K ஸ்ட்ரீமிங், அது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதே மாதிரி நீங்கள் 4K வீடியோ இருந்தால் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பில்டினாக தந்துருக்குறாங்க. அது மூலிமா நீங்கள் வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேம் விளையாடுறதுக்கு வந்து இந்த ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் ஃபோனையும் வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனையும் ரிமோட்டாக மாற்றி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து டால்பி ஆடியோவும் இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து 5.1 ஆடியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோவும் சப்போர்ட் ஆகும். மற்றபடி இதில் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல. இப்போ வந்து உள்ளே வந்து இதில் என்னென்ன தந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, ஒரு ரிமோட்டு, ஒரு HDMI கேபிள், அப்புறம் இந்த பாக்ஸுக்கான சார்ஜர் இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம உள்ளே வந்து இருக்கிற ப்ராடக்ட்லாம் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு. அவ்வளோதான், உங்களுக்கு சிம்பிளாக வந்து கச்சிதமாக உங்களுக்கு வந்து தந்துருக்குறாங்க. பாக்ஸுக்குள்ளே என்ன வேறு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. உங்களுக்கு ரிமோட் உங்களுக்கு பார்க்குறதுக்கே செம லுக்காக சூப்பராக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா இது தர மாதிரியே நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ப்ரைம் வீடியோ, கூகுள் அசிஸ்டண்ட்டு இதில் எல்லாமே உங்களுக்கு தந்துருக்காங்க. இதுதான் அதோட ரிமோட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்க்கான சார்ஜரு உங்களுக்கு வந்து இது பேக்கோடையே வந்துடும். இதுதான் அந்த சார்ஜரு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து HDMI கேபிள் அந்த பாக்ஸ்லேயே ஒன்று வந்திருக்கும். இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா, ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப். ஓகே, இதிலே தான் உங்களுக்கு லைட் இண்டிகேஷனும் கீழே வரும். இதுதான் உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப். நெக்ஸ்ட்டு இதே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு SD கார்டு ஒன்று போட்டுக்கலாம். அதாவது நார்மலாக நீங்கள் ஃபோனுக்கு போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து USB கனெக்ஷனு. உங்கள் ஹார்ட் டிஸ்கோ இல்லை பென்ட்ரைவோ எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்லேருந்து கேபிள் ஒயர் வருது பார்த்தீங்களா, நார்மல் கேபிள் ஒயர் கனெக்ஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் HDMI மூலிமா அவுட்புட் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து ஓல்டு இதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 2 ஆடியோ ஒரு வீடியோ, இந்த கலைஞர் டிவிக்கெல்லாம் இந்த இது யூஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். HDMI ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து HDMI யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து இதுக்கு தரணும்னா நீங்கள் வந்து லேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து லேன் போர்ட் தந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சார்ஜருங்க. அது இல்லாமல் முக்கியமாக இதில் என்ன பில்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை இதிலே வந்து பில்டினாக வந்திருக்கு. ப்ளூடூத் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டினாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக கன்வெர்ட்டரோ ஏதோ அதெல்லாம் வாங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயும் வந்து பில்டினாக வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுறேன். சரி, இதோட ரிமோட்டுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் குவாலிட்டி வந்து நல்லாவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா, ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டான சாஃப்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பட்டன் வந்து தனித்தனியாகவே தந்திருக்கிறாங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு தந்திருக்காங்க. பின்னாடி வந்து நீங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியோட சின்ன பேட்டரி அதுதான் உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. 2 இதுவும் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்துடும், நீங்கள் வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வால்யூம் அப், வால்யூம் டவுனுக்கு ஒரு பெரிய இது நார்மலான கீ ஒன்று தந்திருக்காங்க. லைவுக்கு, ரெக்கார்டு, அதே மாதிரி கைடு, டிவிலேருந்து AV இதெல்லாம் மாற்றுறதுக்கு, அப்புறம் வால்யூம் சேனல் மாற்றுறது, ஹோம் பட்டனு இதெல்லாமே உங்களுக்கு ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷாகவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி கிடையாது, இது வந்து நார்மல் டிவி தான். ஏன்னா வாங்குறப்ப வந்து ஆண்ட்ராய்டு டிவி வந்து வாங்கலாம். ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் லோட் பண்ணலாம். அதை பற்றி தான் இப்போ வந்து நான் காட்ட போகிறோம். இப்போ வந்து பவர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ HDMI டூல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆண்ட்ராய்டு டிவி தான் உள்ளே வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கூகுள் அந்த மாதிரி வருது.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது செட்டப் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இதுதான் அது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸு. ஹோம், டிவி சேனல், மூவிஸ், ஷோ, ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். இது ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து இப்போ ஹோம் பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து ஆன் பண்ணங்காட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். டிவி சேனல்னால் இதில் வந்து நீங்கள் டிவி சேனல் வந்து கீழே நீங்கள் ஃபேவரைட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் இதிலேருந்து வர கனெக்ஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து இதில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதே மாதிரி சிலது வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மூவிஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோஸ் வந்து அதாவது கேட்டகரி தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. மற்றபடி இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 5000 அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ப்ளே பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பப்ஜி இந்த மாதிரி கேமெல்லாம் போட முடியாது. ஒரு மீடியமான இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து ரேம் எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இப்போ அந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். பீச் பக்கி ரேசிங் கேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிமோட்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ப்ளே கொடுக்குறேன். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனையே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து ரிமோட்லேயே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தா நான் தெரியும், ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஹெவி கேமெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் சும்மா மீடியம் கிராஃபிக்ஸ் ஆடுறதுனால உங்களுக்கு வந்து எந்த லேக் இல்லாமல் நல்லாவே ப்ளே ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ரிமோட்லேயே விளாட்றதுனால ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி விளாண்டா இன்னமும் நல்லா விளாட்லான்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் போய் பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன் இதெல்லாம் தந்துருக்காங்கன்னு. இதில் நீங்கள் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பரு, அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டியூ டேட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்களுக்கு யூபிஐ QR கோடு தந்துருக்காங்க. நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பான இதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயும் கடைக்கெல்லாம் போய் அலையணும் தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பேலேருந்தே பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இது வந்து எப்பயும் போல் ஹெல்ப் வீடியோஸ், காண்டாக்ட் அஸ், ரீசார்ஜ் ஆப்ஷன், மை பிளான்ஸ் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் வந்து உங்களோட லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரைட்ஸில் வந்து உங்கள் டிவி சேனல் எந்த சேனல் வந்து ஃபேவரைட்ஸாக இருக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் தான் இப்போ வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை. நான் தான் சொன்னால இதில் சொன்ன மாதிரி இது பில்டின் ஒய்ஃபை வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதனால் நம்ம வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபோனில் ப்ளூடூத் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கேன். அதே மாதிரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் யூடியூப் எல்லாமே பார்க்க முடியும். அதனால் வந்து நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு இதிலே காட்டும். இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ப்ளே ஸ்டோர் டிஃபால்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் எபோட் கொடுத்தீங்கன்னா இது என்னென்னா இதில் வந்து இதாவது ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். வெர்ஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 9 தந்துருக்குறாங்க. ஃபோனில் என்ன இருக்குதோ அது அப்படியே நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமு, லாங்குவேஜ், கீபோர்டு, ப்ளூடூத்து, சவுண்டு, வால்யூம், இது ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4.4 இருக்குது இன்னும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் காஸ்ட் இதில் இருக்குது. HDMI வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளே, ஸ்க்ரீன் சேவர், லொக்கேஷன், ரீபூட்டு, ரீசெட் பண்ணால் இது ரீபூட், ரீஸ்டார்ட்டுக்கு இங்கே இருக்குது. இதெல்லாம் செட்டிங்ஸில் வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிமோட் அண்ட் அசசரிஸில் இதில் தான் உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கேம் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான இது தந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிவைஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், பேரண்ட் கண்ட்ரோல், இது வந்து சைஸு, அதை ரெக்கார்ட் அண்ட் ஷெடியூல், அதை நம்ம வந்து ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி கூட அந்த ஷோவெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ சப்டைட்டில், மேனேஜ் பின்னு, அதை ரீஸ்டார்ட் பண்ணுற டிவைஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்ளம்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். சேட்டலைட் ஸ்கேனு, அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் ரீசெட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சேனல் ரீசெட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசான் டிவைஸ் இல்லையா அலெக்ஸா வச்சுருந்தீங்கன்னா அதையும் லிங்க் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இதில் தந்துருக்குறாங்க. ஓவராலாக செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா
இந்த இது தந்திருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து இதில் எப்படி வந்து மிரர் கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து மிரர் கேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து ஒரு இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து நான் வந்து ஏகேங்கிற இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபோன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து இன்னொரு ஃபோன் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் வந்து அதே ஏகே அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்களா ஸ்க்ரீன் கேஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்க்ரீன் மிரரிங் பக்கத்தில் கிடையாதா அது வந்து இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸ்டார்ட் நவ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபோனோட இது வந்து டிஸ்பிளே வந்து அப்போ உங்களுக்கு டிவிலேயே அப்படியே வரும். சரி மக்களே, இதில் வந்து நீங்கள் யூடியூப் பார்க்கணுன்னால யூடியூப்லேயே ஒரு வந்து ஸ்க்ரீன் கேஸ்டிங் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் டிவி கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து யூடியூப் அப்படியே அதில் வந்து ஸ்க்ரீன் கேஸ்டிங் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ யூடியூப்னு தனியாகவே ஓப்பன் ஆகும். நம்ம ஃபோனில் இருக்கிற யூடியூப் வந்து அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிவைஸ்லேயே ஒரு யூடியூப் கொடுத்துருக்கானுங்க சாஃப்ட்வேர், அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இவ்வளோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய மொபைல் வந்து லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து இதில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணோம்னா இதிலே கேட்கும் ப்ளேவாக இதானே, இதில் வந்து ப்ளே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருந்து நம்ம வந்து டிவிலையும் ப்ளே பண்ணலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டிவைஸ்லேயும் யூடியூப் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிரர் காஸ்டிங் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஆஃப் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போயிடலாம். ஹோமுக்கு போன முன்னாடி இங்கேயும் உங்களுக்கு 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நீங்கள் மொபைல் பேக் யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இது லேப்டாப்புக்கு இல்லைனா டிவிக்காக மந்த்லி 500 நினைக்கிறேன் அந்த பேக் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அது வந்து உங்களை வந்து யூடியூபுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி ப்ரைம் வீடியோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ப்ரைம் வீடியோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைம் வீடியோவுக்கு போகும். ஓகே கைஸ், இதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியில் மேக்ஸிமம் இதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தந்திருப்பாங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு இருக்குது. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு. வந்து எல்லாமே ஓவராலாக எப்படியெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது என்னென்ன ஃபியூச்சருக்கு எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500. நீங்கள் நியர்பை ஏர்டெல் ஷோரூம் வந்து விசிட் பண்ணினாலும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். செட்டப் எல்லாமே அவங்களே வந்து பண்ணி தந்துடுவாங்க. அது இல்லாமல் ஒரு 200 rupees வந்து செட்டப்புக்கு வந்து தனியாக ஆகும். டிஷ்ஷு மேலே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாமே A to Z அவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் சேனல் ரீசார்ஜ்லாம் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி 2500 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா வந்து ஒரு நார்மல் டிவியை வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றலாம் இது மூலிமா. நீங்கள் வந்து இது வந்து கலைஞர் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் எல்லா வசதியும் அதுலேயே இருக்குது. பட் என்ன உங்களுக்கு வந்து குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இது வந்து 2500 rupeesக்கு வந்து ஒருத்தன் தான் சொல்லலாம். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரோ இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் மக்களே.